அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம். 9 நவகிரகங்களில் வெள்ளி மீன், 7 கிழமையில் வெள்ளிக்கிழமை. தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம். சுக்கிரன் மலைக்கு அதிபதி. சுக்கிர பகவான் பகை வீட்டில் சஞ்சரிக்கும் போது கனமழை பொழியும். கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது கனமழை பொழியும். கடும் பகை ஆவார். சுக்கிர பகவான் நேசம் பெற்றால் பிரண்டையும் காயும். கடும் வறட்சி ஏற்படும். குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும். ஆண்களுக்கு கடத்தரக்காரகன், வீடு, வண்டி, வாகனம், சிற்றின்பம், காதல், காமம், பாடல், நடிப்பு, கலை ஆர்வம், சினிமா துறை சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண் ஒளி குறைபாடு, சுகர், பால்வினை நோய் சுக்கிர பகவானுடைய நோய்கள். தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள், வியாபாரம், ஆடை ஆபரணம், வெள்ளி நகை. ரிஷபம் துளாராசிக்கு அதிபதியானவர். மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர். 9 நகரங்களில் அசுரர்களின் தலைவர். அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்பெறுவார். வெள்ளை நிறத்திற்கு அதிபதி. கிழக்கே சுக்கிர பகவான் உதயமாகும் போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கிரனை பார்க்க முடியும். இவர் சூரியனுக்கு அடுத்தது தகதகன்னு சுக்கிர பகவானை மதிய வேளையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். ராசிக்கும் அஷ்டம ஆயுள் ஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். துலா ராசிக்கும் ரிஷபராசிக்கும் சுக்கிரன் அதிபதி. 12ஆம் வீட்டில் நேச நிலையில் கேதுவுடன் சேர்ந்து குரு செவ்வாய் ராகு பார்வையில் சஞ்சரிக்க போகிறார். அயன சயன போக விரய மோட்ச ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமரும்போது துளாராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் வீட்டில் வரும்போது மட்டும்தான் சுக்கிரன் எதிர்பலனை கொடுப்பார். சுக்கிரன் நேச நிலை என்பது இயற்கையாக அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலை. துளாராசிக்கு 12ஆவது வீட்டிலே சுக்கிரன் அமரும்போது கேதுவுடன் இணையும் போது துளாராசி என்பர்கள் அடுத்த 24 நாட்கள் முதல் விஷயமா உங்களுக்கு அஷ்டம அவஸ்தைகள் குறையும். கடன், நோய் நொடி தொந்தரவுகள் குறையும். தலைக்கு மேலே கடன் இருந்துச்சு, அதெல்லாம் குறையறதுக்கு வழி உண்டா அப்படின்னா இது குறையறதுக்கு வழி உண்டு. குரு செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது நீண்ட தூர பயணம். இதுவரை விரக்தி வேதனையில் கோயிலுக்கு போகாத இருந்தவர்கள், இதுவரை வழிபாட்டில் தடங்கள் இருந்தவர்கள், முடி விட்டு தாடி விட்டு கோயிலுக்கு போக முடியல, 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கோயிலுக்கு போய் முடி காணிக்க செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் 12ஆம் வீட்டிலும் கேது வரும்போது கோயிலுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு முடி காணிக்க விட்டுருவாங்க. சாமிக்கிட்ட வேண்டி முடி விட்டுருவாங்க. 1 வருஷம், 6 மாதம், 2 வருஷம் கழித்து தான் முடி காணிக்க செலுத்துவாங்க. அந்த முடி காணிக்க செலுத்தக்கூடிய ஒரு நேர காலம் அடுத்த 24 நாட்கள் துளாராசி என்பளுக்கு உண்டு. 8ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவை பார்வை செய்யும்போது
வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 24 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அஷ்டமாதிபதி நேச நிலையில் இருக்கிறார். அஷ்டமத்திலே குரு பலமாக இருக்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது பயணம் உண்டு. பயணங்கள் மூலம் உங்களுக்கு பலன் உண்டு. நீண்ட தூர யாத்திரை, கிரிவலம், பாத யாத்திரைலாம் போகலாம். ஆன்மீக பயணம்லாம் போகலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு செல்லலாம். அடுத்த 24 நாட்கள் துளாராசி என்பளுக்கு உண்டு. 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது அதிக பண லாபம். தொலை தொடர்புகள் மூலம், அயல்நாடு மூலம், வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த 24 நாட்கள் துளாராசி என்பளுக்கு உண்டு. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு பகவானுடைய பார்வை சுக்கிரன், கேது மேல் விழுகிறது. அப்போ நோய் நொடி தொந்தரவுகள் பெரும்பாலும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். 12வது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் குளத்தில் போய் குளிக்கிறது, ஆற்றுல போய் குளிக்கிறது, கடலில் போய் குளிக்கிறது, இப்படி குளிக்கும்போது ஒரு சிலருக்கு நோய் நொடி வரலாம். சளி, காய்ச்சல், இருமல் இப்படிலாம் வரலாம். அது உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம். பெரிய அளவு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்காது. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த 24 நாட்கள் பெரிய அளவு அதிக லாபம் பெறலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டு மனையெல்லாம் விற்று தீர்க்கலாம். விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும். ஏன்னா பூவுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் கன்னிராசியில் அமர்ந்திருக்கும் போது, நேச நிலையில் இருக்கும்போது பூ மகசூல் கூடுதலாக வரும். விலையும் நல்ல விலைக்கு விற்கும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பளுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு காதல் மலரும். கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் வழியிலும், பெண்கள் ஆண்கள் வழியிலும் இனிக்க பேசி உங்களை ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. துளாராசி அன்பர்கள் குடும்ப பெண்களிடமோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமோ, தொழில் செய்யக்கூடிய இடமோ, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களிடமோ அவப்பெயர், அசிங்காகுமானம், கெட்ட பெயர் வராமல் பார்த்துங்க. கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பெண்கள் உங்களை சாபங்கமாக வரக்கூடிய நிலையெல்லாம் வரும். 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்திலே கேது சுக்கிரன் கூட்டணி சேரும்போது அசிங்க அகுமானப்படுத்துகிற நிலையெல்லாம் வரும். துளாராசி என்பர்கள் அடுத்த 24 நாட்கள் பெண்கள் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. எதிர்பாலினர்களிடத்தில், ஆணாக இருந்தால் பெண்களிடத்தில், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடத்தில் செவ்வாய் சுக்கிரன் பார்வை என்றாலே இந்த ஈர்ப்பு வழியில் தொந்தரவுகளை தந்துவிடும். காதலித்து கொண்டிருப்பவர்கள் குடும்ப பெரியோர்களிடம் பேசி திருமணம் செய்து கொள்ளுங்கள். 8ஆம் வீட்டின் அதிபதி 12வது வீட்டில் மறையும் போது துளாராசி என்பர்கள் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் உண்டு. அதுக்கு குடும்ப பெரியோர்கள் பெற்றோர்களிடம் பேசி சம்மதம் வாங்கி திருமணம் செய்து கொள்ளலாம். பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அடுத்த 24 நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. நோய் நொடி தொந்தரவுகள்லாம் நீங்கும். கடன் காட்சிலாம் கட்டாதிருக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் பாக்கி இருந்துச்சுன்னா, வெளியில் விட்ட பாக்கி அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் 12ஆம் வீட்டில் அமரக்கூடிய சுக்கிர பகவானால் ஏற்படுகிறது. பெரும்பாலும் துளாராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.